ஹலோ ஆமி! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் குட். ஐம் ரியலி சாரிடா. என்னால கன்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. மொபைலுமே ப்ராப்ளம் ஆகி நெறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சு. ஸோ, என்னால வீடியோஸ் கன்டினியூஸா போட முடியல. இனிமே போட ட்ரை பண்றேன். ஓகேவா? இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது மறுபிறவியோட செகண்ட் பார்ட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துடுங்க. ஆ ஓகே. லாஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்துருப்போம்னா, நீங்க ஜேகே கிட்ட சாரி சொல்லிட்டு அழுதுட்டு அங்கேருந்து போயிருப்பீங்க. ஜேகே உங்கள ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஃபியூ ஹார்ஸ் லேட்டர் நீங்க உங்க வீட்ல பெட்ல படுத்துட்டு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. இப்போ ஜேகேவ ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மினோட ஆஃபீஸ்ல வச்சு பார்த்தது எல்லாமே யோசிச்சு பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர பார்த்தப்பவே உங்களுக்கு உள்ள ஏதோ இனம் புரியாத ஒரு சந்தோஷம். பட் அது என்ன மாதிரியான ஃபீலிங்ன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க அந்த புக்க படிச்சீங்க. அந்த புக்ல இருக்க கீய ஓப்பன் பண்ணப்போ உங்களோட பாஸ்ட் லைஃப் உங்களோட கண்ணு முன்னாடி வந்துச்சு. பட் இது எல்லாமே நடந்துமே உங்களுக்கு கடந்த கால ஞாபகங்கள் ஒண்ணுமே வரல. நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, இவ்ளோ நடந்தும் ஏன் நம்மளுக்கு நம்ம கடந்த காலம் ஞாபகம் வரல? ஒருவேள நிஜமா? இல்லையோ கனவா? என்னன்னு தெரியாம அப்படியே அப்படியே ஒரே யோசனையிலே இருக்கீங்க. ஒருவேள அது வேற பொண்ணா இருக்குமோ? அந்த மாரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. கடவுளே! என்ன பண்றது? இது என்ன சோதனை? எனக்கு ஒரு வழிய காட்டு. அப்படின்ற மாரி நீங்க காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ டக்குன்னு உங்களோட ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க எடுத்து பார்க்குறீங்க. அதுல ஹலோ வயன், திஸ் இஸ் ஜங்குக் அப்படின்ற மாரி மெசேஜ் இருக்கு. நீங்க அத பார்த்ததுமே உங்க கண்ல இருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்குது. உங்களோட இதயம் எல்லாம் படபடன்னு துடிக்குது. ஐயோ! ஓகே வயானா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு இருந்தீங்க. எனி ப்ராப்ளம்? நீங்க இப்போ ஓகே தானே? அந்த மெசேஜை படிச்சுட்டு நீங்க சிரிச்சுட்டே அழுவுறீங்க. உங்களையே தெரியாம உங்க கண்ட இந்த கண்ணீர் வந்துட்டே இருக்குது. நீங்க உங்களை கொஞ்சம் நிதானப்படுத்திட்டு இப்போ அவருக்கு ரிப்ளை பண்ணுறீங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் ஜங்குக், நான் நல்லா இருக்கேன். அண்ட் ஐம் சாரி, நான் என்னையே அறியாமல் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. இட்ஸ் ஓகே. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா டோன்ட் ஹெசிடேட் டு கால் மீ. திஸ் இஸ் மை நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க, பாய் அப்படின்ற மாதிரி ஜேகே சென்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த மெசேஜை பார்க்குறீங்க. இப்போ உங்கள் ஃபோனில் எம்னு அவரோட காண்டாக்டை சேவ் பண்ணுறீங்க. மதி புரியுதுல, எம்னா மதின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அதை சேவ் பண்ணுறீங்க. இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மின் உங்களுக்கு கால் பண்ணி அவரோட கேபினுக்கு வர சொல்கிறாரு. நீங்கள் கேபின் டோரை நாக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ அப்படின்ற மாதிரி, வா வயன், ஏனாச்சு? ஏன் நேற்றுக்கு வீட்டுக்கு திரும்ப வரல அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறாரு. தலைவலி சார், அதான் அப்படியே என்னோட வீட்டுக்கு போயிட்டேன். ஓ, இப்போ எப்படி இருக்கு? ஐ ஓகே வயன், ஃபர்ஸ்ட் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஜிம்மின். இல்லை சார், பரவாயில்ல. என்னாச்சு வயன்? ஏன் யாரோ மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஐ ஓகே? இல்லை, இது ஆஃபீஸ், அதனால தான். ஓ, புரியுது மேடம். நேற்று நீ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் செக் பண்ணியா? இல்லையே சார். ஏன்? போஸ்ட் செக் பண்ணி பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்க்குறீங்க. அதில் அவர் நீங்கள் 2 பேருமே கப்பல், இன்னும் 1 மந்த்துக்குள்ளே மேரேஜ் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக ஜிம்மினை பார்க்குறீங்க. ஸோ என்ன இது? ஏன்னா வயன், சர்ப்ரைஸாக இருக்கா? இதை நான் உனக்காக தான் பண்ணேன். நேற்று நீ அந்த புக்கை பார்த்து படிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தால, நான் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு. அதனால தான். உனக்கு ஹாப்பி தானே? உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் பதட்டத்தில் உங்கள் கையை பிசைஞ்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த டைம் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும்.
பட் சத்தியமாக நீங்கள் 1% கூட சந்தோஷமாக இல்லை. ஏன்னா உங்கள் மைண்ட் ஃபுல்லாகவே ஜேகேவோட ஃபேஸ் தான் வந்துட்டுருக்கு. அதாவது மதி. இல்லை ஜிமின், அதை நான் சொன்னேன்ல இப்போதைக்கு மேரேஜ் வேண்டான்னு. நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. உனக்கு என்ன தேவைனாலும் அதை என்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா மறந்துடாத, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு. சாரி ஜிமன், நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க விரும்பலை. என் பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், என் பாய் ஃப்ரெண்ட், ஈவன் என் ஹஸ்பண்டாக இருந்தால் கூட நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க விரும்பலை. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஜிமின். என்னால் இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் மேரேஜ் பற்றி யோசிக்க முடியாது. ஐ நீட் சம் டைம். அண்ட் நம்ம இப்போ தான் டேட் பண்ணியிருக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே 1 மந்தில் மேரேஜ்னு சொல்கிறீங்க. மேரேஜ் பற்றி இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோடய ஆன்சர் நோ தான் ஜிமின். அப்படின்னு பேசி முடிச்சுட்டு இப்போ ஜிமினை வந்து நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிமின் வந்து சோகமே உருவாக்கி நின்றுட்டுருக்காரு. ஏன் வயன், என்னை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போதே அவரோட கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது. உங்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாயிடுது. நீங்கள் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போகிறீங்க. அவர் ஸ்டாப் பண்ணுற மாதிரி அந்த கையை வந்து காமிக்கிறாரு. உனக்கு என்னை இப்போ மேரேஜ் பண்ணுறதுல விருப்பம் இல்லைன்னா சரி விட, நான் உன்னை கம்பல் பண்ண விரும்பலை. அண்ட் அந்த போஸ்ட்டையுமே டெலீட் பண்ணிடுறேன். யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆன்சருக்கு கூட காத்திருக்காமல் ஜிமின் கேபின்லேருந்து வெளியே வந்து போயிடுறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ வயான், என்னடி பண்ணி வச்சுருக்க? மண்டைக்குள்ளே என்ன தான் ஓடிட்டுருக்கு? நீ லவ் பண்ணுற பையன், அதுவும் உன்னோட சிஇஓ உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் நீ அதை வேண்டான்னு சொல்கிற. என்ன ஆச்சு உனக்கு? பாவம், அந்த மனுஷன் வேறு என்னால் தான் அழுதுகிட்டே போகிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறேன்? நான் இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் இப்போ ஜிமினா ஆஃபீஸ் முழுக்க தேடுறீங்க. ஜிமின் எங்கேன்னு, பட் எங்கேயுமே இல்லை. இப்போ அவருக்கு கால் பண்ணுறீங்க, பட் அவர் வந்து காலை வந்து பிக் பண்ணலை. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் இப்போ ஜிமினோட பிஏக்கு வந்து கால் கேட்குறீங்க, அவங்களுக்குமே தெரியல. இப்போ ஜிமின் டிரைவருக்கு கால் பண்ணுறீங்க, அவர் ஜிமின் அவரோட பீச் ஹவுஸில் இருக்காருன்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் உடனே அங்கே வந்து போகிறீங்க. இங்கே ஜிமினோட பீச் ஹவுஸில் ஜிமின் அங்கே இருக்க பார் கவுண்டரில் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்ருக்காரு. அவர் வீட்டில் சின்ன பார் கவுண்டர் மாதிரி செட் பண்ணியிருப்பார், ஓகேவா? அங்கே உட்காந்து தான் குடிச்சிட்ருக்காரு. அவரோட கண் ரொம்பவே ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ தான் வரீங்க. உள்ளே வரும்போதே ஜிமினை கூப்பிட்டுட்டே வரீங்க. சார், ஜிமின் சார், ஜிமின் சார் எங்கே இருக்கீங்க? ஜிமின், ஜிமினா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே ஹால்குள்ளே பார்க்குறீங்க. இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்க பார் கவுண்டரில் பார்க்குறீங்க. அங்கே ஜிமின் வந்து உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவர் பக்கத்தில் போய் அவரோட ஷோல்டரில் வந்து கை வைக்கிறீங்க. ஜிமின் இப்போ வந்து உங்களை வந்து திரும்பி பார்க்குறாரு. அழுது அவரோட கண்ணெல்லாம் வந்து வீங்கி போயிருக்கு. நீங்கள் ஜிமினை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னாச்சு? இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? நீ எதுக்கு இங்கே வந்த? ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த போ அப்படின்னு ஹக்கை பிரேக் பண்ணிடுறாரு. ஜிமின், அப்படி சொல்லாது ப்ளீஸ். சாரி, உன்கிட்ட பேசினது தப்பு தான். கண்டிப்பாக உனக்கு ஹர்ட் ஆகியிருக்கும். நான் வேணும்னு எப்படி பண்ணலை. திடீர்னு நீ மேரேஜ்னு சொன்னதும் எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்காக நான் உன்னை நான் என்னை நியாயப்படுத்திக்க விரும்பலை. நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். என்னை மன்னிச்சிடு ஜிமினா அப்படின்னு சொல்லும்போதே உங்கள் வாய்ஸ் வந்து தடுமாறுது. அவங்க கண்ணிலேருந்து வந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஜிமின் இப்போ வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அழுகிறத பார்த்ததுமே அவர் வந்து உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு அவரோட ஹேண்ட்ஸால். வயன், ஏன்டி அழுற? என்னால் தானே நீ அழுத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் நான் என் செல்லக்குட்டி என்னை சமாதானப்படுத்த இவ்வளோ தூரம் வந்திருக்கல. இனிமேல் நான் இது கலணும் அப்படின்னு போதையிலே அப்படியே பேசுகிறாரு. அப்போது என் மேலே கோபமா இல்லையா? இல்லவே இல்லை.
நீ சொன்னதில் எந்த தப்புமே இல்லை. ஒரு பொண்ணு யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அவள் சொந்த காலில் நிற்கிறது தான் அவளுக்கும் பெருமை. அதான் அவளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டையும் கொடுக்கும். நான் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். ஏன்னா அதையும் தாண்டி நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். உன்னோட டிசிஷனையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீ உன் இஷ்டம் போல் இருக்கலாம். உனக்கு எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுதோ சொல்லு, அப்போ நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் ஏன் குடிச்சிட்டு கோச்சிட்டாங்கன்னு வந்துட்ட? நீ எனக்கு சொல்லி புரிய வச்சுருக்கலாம். நான் கண்டிப்பாக உன்னோட முடிவை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன். அதை விட்டுட்டு நீ ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுனியா, அதான் ஹர்ட் ஆகிடுச்சு. சாரி ஜிம்னா, நான் அப்படி பண்ண மாட்டேன். நம்ம ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ அவர் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸை தான் வந்து பார்க்குறாரு. நீங்களுமே அவரை வந்து பார்க்குறீங்க. இப்போ அவரோட கண்கள் உங்களோட லிப்ஸை தான் பார்க்குது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கண்ணை வந்து மூடுறீங்க. அவர் உங்கள் லிப்ஸை நோக்கி வராரு. நீங்கள் கண்களை மூடினா அடுத்த செகண்ட் உங்கள் கண்ணு முன்னாடி கடந்த கால நினைவுகள் கிளியர் இல்லாமல் பிளர்ராக வந்துட்டு போகுது. டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஜிமினை விட்டு விலகிடுறீங்க. ஜிமினை வந்து உங்களை புரியாமல் பார்க்குறாரு. என்னாச்சு? அது ஜிமினா, ஆஃபீஸில் முடிக்க வேண்டிய வேலை நிறைய பெண்டிங் இருக்கு. ஒன்று பார்க்க வந்த அவசரத்தில் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லை, நீ இப்போது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு தயங்கிட்டே சொல்கிறீங்க. ஜிமினுமே புரிஞ்சுக்கிறாரு. சரி, ஓகே, புரியுது. சரி வா, நானே உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறேன். வேணாப்பா, நான் கேப் புக் பண்ணி போயிடுறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு, திரும்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ணாத, பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மினுமே ஓகே பாய், லவ் யூ அப்படின்றாரு. நீங்கள் ரிப்ளை எதுவுமே பண்ணாமல் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுறீங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 6:30 டைம் இருக்கும். நீங்கள் லைப்ரரிக்கு வந்து வரீங்க. அங்கே போய் ஒரு புக்கை செலக்ட் பண்ணி இப்போ அங்கே இருக்க ஒரு டேபிளில் போய் உட்காடுறீங்க. எனவயன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்கள் பின்னாடியிலேருந்து யாரோ கேட்குறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜேகே தான் சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு அவரை பார்த்ததும் ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களே சமாதானப்படுத்திட்டு அவரை வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறீங்க. குட், எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல தான். ஆனாங்க, நான் உங்களுக்கு என் நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணல. ஏன் அதுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு காலோ மெசேஜோ பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து அவரை புரியாமல் அப்படியே பார்க்குறீங்க. நான் அதுக்கு கால் பண்ணணும்? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நான் கூட நீங்கள் என் ஃப்ரெண்டாக நினச்சி தான் என்ன அன்னைக்கு ஹக் பண்ணீங்கன்னு நினச்சேன். என்னங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்னங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறதோ மெசேஜ் பண்ணுறதோ ஒன்றும் தப்பில்லையே அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறாரு. சரிங்க, இனிமேல் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்கள் இப்படி சிரிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் கண்கள் ரொம்பவே அழகாக இருக்குது, கண்ணழகி அப்படின்னு ஜேகே சொன்னது. நீங்கள் ஜேகேயை வந்து ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஏன்னா இதே வேர்டு தான் மதி வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பார். அதே ஜேகே உங்ககிட்ட சொன்னதும் நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. கையெல்லாம் விட விடன்னு ஆடுது. உங்களால் உங்கள் எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அழகு வர மாதிரியே இருக்குது. நீங்கள் உங்கள் கையை வந்து ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவுமே புரியல ஏன் அவர் இப்படி உங்ககிட்ட பேசுகிறாருன்னு. உங்களை பார்க்கும்போது ஏதோ பல வருஷம் பழகுன மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. அவர் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையுமே இப்படி பேசி பழகுனதே கிடையாது. ஆனால் உங்ககிட்ட தானாக வந்து பேசுகிறாரு. அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது அதை நினைக்கும் போதே. ஆக்சுவலி ஒரு ஜிமின் கம்பெனி கூட டைப் பண்ணணுன்னு ஜேகே ஆசைப்பட்டிருப்பார்ல, அது வந்து ஜிமினுக்காக கிடையாது, உங்களுக்காக தான்.
ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்டியில் வச்சு தான் பார்த்துருப்பாரு. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஒரு பெரிய ஹோட்டல் ஹாலில் வந்து பிஸ்னஸ் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அங்கே நீங்கள் ஜிம்மின் கூட வந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அங்கே இருக்க சாப்பாடு எல்லாம் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே வந்துட்டுருப்பீங்க. அப்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் மேலே வந்து மோதிடுறாங்க. உங்கள் ஜூஸ் அந்த பர்சனோட ட்ரெஸ்ஸில் வந்து பட்டுறது. சாரி சாரி சார், தெரியாமல் கொட்டிடுச்சு, ரியலி சாரி அப்படின்னு சாரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவர் உங்களையே தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜூஸை கொட்டினதும் உங்களை திட்டலான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. அண்ட் நீங்கள் தலையை நிமிர்ந்து அவர்கிட்ட சாரி கேட்ட அடுத்த செகண்ட் அவரோட உலகமே நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங். அவரோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஏதோ ஒரு ஃபீலிங், ஏதோ ஒரு இனம் புரியாத தவிப்பு. ரொம்ப நாளாவே பழகுன மாதிரி ஒரு ஃபீலிங் உங்ககிட்ட. ரொம்ப நாளாவே பழகுன மாதிரி கழிச்சு உங்களை கிட்ட காமிச்சு விசாரிக்க சொல்லி அனுப்புறாரு. உங்களை காமிச்சு அதனால தான் ஜிம்மின் கம்பெனிக்கு அந்த ஆஃபரே அவர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் நீங்கள் அவங்க அப்பாவை மீட் பண்ணி பேசுனீங்களே, அப்போது என்ன ஆச்சுன்னு மறுபடியும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். நீங்கள் ஜேகே கிட்ட பேசிட்டு போயிருப்பீங்கல்ல, சாரி ஜேகேயோட அப்பாவை ஜேகேன்னு நினச்சி பேசிட்டு போயிருப்பீங்கல்ல. அதுக்கப்புறமா ஜேகேயோட கேபினுக்கு வந்து போகிறாரு அவங்க அப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜேகேயுமே கேபினுக்கு வந்து வராரு. என்ன மகனே, மீட்டிங் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து கேட்குறாரு. அது எப்பவும் போல தான்ப்பா. ஆமாம், நீங்கள் ஏன் என் கேபினில் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அது மகனே, நீ அந்த ஜிம்மின் கம்பெனிக்கு ஒரு ஆஃபர் அமைச்சிருந்தால, அவங்க கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. ஆமாம், அதுக்கு என்ன? அதான் அப்பா ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டேன். இப்போ ஜேகே வந்து அவரோட சேரில் போய் உட்காந்துட்டு டையை வந்து லூஸ் பண்ணி விடுறாரு. அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு அப்படின்னு வந்து ஜேகேயோட அப்பா வந்து சொல்கிறாரு. பொண்ணா? ஆமாண்டா, சும்மா சொல்லக்கூடாது, பொண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், உன்ன மாதிரியே பேசி அந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்னதும் ஜேகேக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸ் தான் மைண்டுக்கு வருது. அப்பா, அவ எப்போ வந்தா? ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். ஜேகே உடனே அவரோட கம்ப்யூட்டரில் சிசிடிவி செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த இடத்துல நீங்கள் தான் மிஸ்டர் ஜென்னோட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பார்த்ததோ உடனே அவருக்கு மறுபடியும் ஹார்ட்டெல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு வழியாக தன்னை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அவங்க அப்பா சிரிச்சுட்டே ரொம்ப பெருமையாக உட்காந்துட்ருக்காரு. ஜேகே வந்து அவரை ரொம்ப கொடூரமாக முறைச்சிட்டு இருக்காரு. என்ன இந்த பையன் நம்மளை பாராட்டுவான்னு பார்த்தா இப்படி முறைக்கிறான், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ? ஜேகேயோட அப்பா இப்போ ஜேகேவை பார்த்து அசடு வழியே சிரிக்கிறாரு. ஐயோ தகப்பா, என்ன காரியா பண்ணி வச்சிருக்க? உன்னை யாரையா என்ன மாதிரி போய் பேச சொன்னது? டே மகனே, என்னடா மரியாதைலாம் தேயுது? நான் உன் அப்பன்டா, கொஞ்சம் பார்த்து பேசு. ஓயா, ஐயோ உனக்குலாம் என்னையா மரியாதை வேண்டி கிடக்கு? உன்னால தான் என்னை தேடி வந்த பொண்ணை இப்படி மீட் பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா அந்த பொண்ணை உனக்கு மீட் பண்ணணுமா? ஏண்டா? டே ஜேகே, அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பா கிட்ட சொல்லுடா, அப்பா உனக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். இழிப்ப அந்த பொண்ணையே துரத்தி விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ணி வைப்பானா? இப்போ என்னடா கேட்டு போச்சு? நீயே ஜிம்மினோட கம்பெனிக்கு போய் அந்த நான் தான் ஜேகே, அப்பா அவங்க கிட்ட அப்படி பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போடுறா அப்படின்ற மாதிரி ஜேகே அப்பா வந்து சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற? ஆமாண்டா மகனே, நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அந்த இடத்துல நம்ம எவ்வளோ வேணாலும் இறக்கி போகலாம், தப்பே கிடையாது. ஜேகே இப்போ வந்து அவரோட சேர்லேருந்து எழுந்து அவங்க அப்பா கன்னத்தை வந்து அப்படியே பிஞ்ச் பண்ணி தேங்க்ஸ்ப்பா, லவ் யூ உம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. ஜேகேயோட அப்பா அவரை பார்த்து சிரிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு போன பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக் வந்து எண்ட் ஆகுது. இந்த பாட்டு உங்களுக்கு புரியணுன்னா நீங்கள் போன பாட்டு பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து எண்ட் ஆகுது. இப்போ ப்ரெசண்டில் லைப்ரரியில் தான் நீங்கள் ஜேகே வந்து பார்க்குறீங்க. ஜேகேயுமே உங்களை தான் பார்க்குறாரு. ரெண்டு பேருமே கண்களாலேயே ஒருத்தர் வந்து ஒரு வித தவிப்போடையே பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ அந்த ஐ கான்டாக்ட்
ஐ காண்டாக்டை வந்து பிரேக் பண்ணுறீங்க. கேக்கே இப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இல்லை ஏதோ கண்ணழகி. ஆமாங்க, நீங்கள் கண்ணழகி தான். உங்கள் கண்கள் அவ்வளோ அழகாக இருக்குது, அதனால தான் சொன்னேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் அப்படியே வந்து ரைஸ் ஆகுது. ஓயன் காஃபி குடிக்க போகலாமா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. ஓகே, இப்போ காஃபி ஷாப் வந்துட்டீங்க ஓகேவா? இப்போ காஃபி ஷாப்பில் வந்து ஆமாம், உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் டே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் 1 மந்தில் மேரேஜ்னு ஜிமின் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆமாம், அந்த போஸ்ட்டை ஏன் டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறாரு. ஆமாங்க, இப்போதைக்கு மேரேஜ் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமேன்னு தான். ஏன், என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறாரு. நீங்கள் ஜேகே வந்து எதுவுமே பேசாமல் பார்க்குறீங்க. இல்லை, ஒரு கியூரியாசிட்டியில் தான் கேட்டேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அன்றைக்கி மீடியாவுக்கு முன்னாடி நீங்கள் அவரோட ஃபியான்சின்னு இன்ட்ரோ பண்ணும்போதே உங்கள் முகத்தில் ஒரு அதிர்ச்சியை பார்த்தேன், அதனால தான் கேட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. பரவாயில்லைங்க, இதெல்லாம் என்ன இருக்குது. ஆக்சுவலி 2 days முன்னாடி தான் அவர் எனக்கு லவ் ப்ரப்போஸே பண்ணார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா அந்த மீடியாவுக்கு முன்னாடி ஃபியான்சின்னு சொன்னாரே அப்பாவா? ஆமாம், அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி ஜிமின் அவரோட வீட்டில் வச்சு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து ஜிமினை பார்த்து சமாதானப்படுத்தின வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறீங்க. அந்த புக் மேட்டர் மட்டும் சொல்லலை. என்னங்க சொல்கிறீங்க? ஏதோ ட்ராமாவில் வர ஸ்டோரி மாதிரியே இருக்குது. ஆமாங்க, எனக்கே ஒன்றுமே புரியல. பட் ஹி ரெஸ்பெக்ட் மீ அ லாட். ஒரு பொண்ணுக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? ஏகே வந்து இப்போ வந்து உங்களை ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறாரு. ஏங்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எப்படி சொல்கிறீங்க அவர் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு? ஆமாம், நான் மேரேஜ் வேண்டான்னு சொன்னதும் அந்த டிசிஷன் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே அந்த போஸ்ட் டெலீட் பண்ணிட்டார்ல. என்னங்க சின்ன குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணாமலே, அவளோட முடிவு என்னன்னு தெரியாமலே மீடியாவுக்கு முன்னாடி அவளை ஃபியான்சின்னு சொல்கிறது தான் அவளை மதிக்கிறதா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஆனால் எனக்கும் ஜிமினை பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியுங்க, ஆனால் ஜிமினுக்கு தெரியாதுல்ல. புரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் ஜிமினை லவ் பண்ணுறீங்கன்னு அந்த மீடியா கன்ஃபெஷனுக்கு அப்புறமா தானே சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட முடிவு என்னென்னு ஜிமினுக்கு கூட தெரியாது. அப்புறம் எப்படிங்க ஒரு பொண்ணை மீடியாவுக்கு முன்னாடி இவன் என்னோட ஃபியான்சின்னு சொல்லலாம்? சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் ஜிமினை லவ் பண்ணலை, உங்களுக்கு அவர் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜேகே சொல்கிறது கூட கரெக்டு தான். அண்ட் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாமல் மேரேஜ் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது தப்பு தானே? அவர் நிஜமாகவே உங்களோட முடிவை ரெஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்திருந்தா உங்ககிட்ட கேட்காம அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவர் பண்ணியிருக்கவே மாட்டார்ல. மேரேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். லவ் ரிலேஷன்ஷிப்பில் யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு மேரேஜ்னு வரும்போது 2 சைடு ஃபேமிலிஸ் கிட்டையுமே கன்சல்ட் பண்ணிக்கணும்ல. அது ரொம்பவே முக்கியமான விஷயம் தானே? இல்லை ஏதாச்சும் ஒன்று ஜிமின் பண்ணாரா அப்படின்னு ஜேகே வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்கள் இல்லைன்ற மாதிரி தலையை வந்து அசைக்கிறீங்க. அப்போ எப்படிங்க சொல்கிறீங்க அவர் உங்களோட டிசிஷனை வந்து மதிக்கிறாருன்னு? நீங்கள் அப்படியே கன்ஃபியூஷனில் உட்காந்துட்டு இருக்கீங்க. சாரி வயன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் என்னோட ஒப்பீனியனை மட்டும்தான் சொன்னேன். அது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரிங்க. ஐயோ, நீங்கள் வேற. நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான், நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. சரி ஓகே, அதை விடுங்க. புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம், உங்களுக்கு எப்படி? அதனால தானே லைப்ரரிக்கு வந்திருக்கீங்க. ஓ கரெக்டு தான். வயன், கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? கேளுங்க. நேற்று நீங்கள் ஏன் அழுதுகிட்டே வந்து என்னை ஹக் பண்ணீங்க? அது
அது வந்து அவர் அப்படி கேட்டதுமே உங்களுக்கு அப்படியே பதட்டம் ஆகுது. உங்க கையில வச்சிருந்தீங்களே, அந்த புக்க படிச்சுட்டு தான் அப்படி சோகமா இருந்தீங்களா? ம். ஆமாங்க. நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டேன். சாரி ஜேகே. ஐம் ரியலி சாரி. இல்ல பரவால்ல. ஓகே. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போலாமா? ஆ ஓகே. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானே உங்கள ட்ராப் பண்ணிடட்டுமா? இல்ல, இல்ல பரவால்ல. எதுக்கு சிரமம்? நானே போயிடுவேன். டோன்ட் வரி. இதுல என்னங்க இருக்கு? நீங்க என் ஃப்ரெண்டு. உங்கள ட்ராப் பண்ணதுல அ எனக்கு எந்த சிரமமும் இல்ல. போலாமா? ப்ளீஸ் அப்படின்ற மாரி ஜேகே வந்து கேட்குறாரு. சரி ஓகே போலாம். அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்களும் ஜேகேயுமே கார்ல தான் போயிட்டுருக்கீங்க. 2 பேருக்குமே ஹார்ட் பீட் வந்து வேகமா துடிக்குது. ரொம்ப அமைதியா அந்த பயணம் வந்து போயிட்டுருக்கு. நீங்க தான் அந்த சைலன்ஸ வந்து பிரேக் பண்றீங்க. ஜேகே உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஜேகே டக்குன்னு வந்து உங்கள பார்க்குறாரு. ஏன்? என்னாச்சு? கேட்கக்கூடாது ஏதாச்சும் கேட்டுட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு இதுவரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. நிஜமாவா? ஜெம் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓக்கு இதுவரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? சிங்கிளா இருக்காரா? ஐ கான்ட் பிலீவ். ம். ஏனங்க? கட்டாயம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமா என்ன? இல்ல, இவ்ளோ பெரிய கம்பெனி சிஇஓவ அண்ட் ஆள் வேற பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. இப்படி நீங்க சொன்னதுமே ஜேகே அப்படியே ஃபேஸ் வந்து அப்படியே ப்ளஷ் ஆகி ரெட் ஆகுது. எப்படி பொண்ணுங்க உங்கள விட்டு வச்சாங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலி எனக்கு பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தான் யார் மேலயுமே இன்ட்ரெஸ்ட் வரல. மேபி அவங்க யாருமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. ஓ! உங்க மனசுக்கு பிடிச்ச மாரி பொண்ணுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ம். அந்த பொண்ண பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம மனசுக்கு தோணணும். இவ தான் உனக்கானவன்னு. அப்படி சொல்லிட்டு அவர் உங்கள தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தார்ல, அத வந்து யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள பார்க்கும்போது, அவங்கள ரொம்ப நாள் பார்த்து பழகின மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நீங்க வந்து யோசிச்சு பார்க்குறீங்க. ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்குமே சேம் ஃபீலிங் தான் இருந்திருக்கும். அதெல்லாம் சொன்னா புரியாதுங்க. நம்மளுக்கே தோணும். அப்படின்ற மாரி ஜேகே வந்து சொல்றாரு. ஓ! ஓகே, ஓகே. நீங்க இப்போ ஜேகே சொன்னத பத்தி தான் யோசிச்சுட்டே வரீங்க. இப்போ உங்க மொபைல் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நீங்க காலர் ஐடி வந்து பார்க்குறீங்க. அதில வந்து ஜிமின் தான் வருது. நீங்க பார்க்குறீங்க, அட்டெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு. இப்போ என்ன பண்றது? அட்டெண்ட் பண்ணா எங்க இருக்கேன்னு கேட்பாங்களே! ஜேகேவோட இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா கடுப்பாகிருவாரு. ஆல்ரெடி அவருக்கு ஜேகேவ பிடிக்காது. இப்போ என்ன பண்றது? சரி ஓகே. வீட்ல போய் பேசிக்கலாம். அப்படின்னு யோசிச்சுட்டே கால வந்து அட்டெண்ட் பண்ணாம விட்டுடுறீங்க. என்னாச்சு வயன்? கால் அட்டெண்ட் பண்ணி பேச மாட்டேன்றீங்க? ஜிமின் தான். வீட்ல போய் பேசிக்கிறேன். ஓ! ஓகே, ஓகே. இப்போ உங்களோட வீடு வந்து வந்துடுது. நீங்க கார் டோர ஓப்பன் பண்ணி ஜேகே கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறீங்க. நீங்க வீட்டுக்குள்ள போறத 2 ஜோடி கண்கள் வந்து அப்படியே எரியிற மாதிரி பார்த்துட்ருக்கு. இப்போ ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஜிமின் அவரோட ட்ராயிங் ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அவரோட அவரோட போர்ட்ல இருக்க ஒரு ட்ராயிங்க பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் பேபி? எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துற என்ன? உனக்கு உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? ஆனா நீ என்ன கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிற. இல்ல, இந்த வாட்டி கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். உன்னை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு தான். நீ எனக்கு மட்டும்தான். அப்படின்னு போர்டில் இருக்க ஒரு டிராயிங்கை பார்த்து வெறி பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் டக்குன்னு அவருக்கு வந்து ஒரு கால் வருது. அவர் கால் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. சொல்லு. மிஸ்டர் பார்க், மிஸ் வயன், மிஸ்டர் ஜங்குக்கோட காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவரோட கார்ல ஏறி போறாங்க. ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து யோசிக்கிறாரு. ஜேகேவோட பேரை கேட்டதுமே ஜிம்மினோட ஐஸ் எல்லாம் அப்படியே ரெட்டாக ஆரம்பிக்குது. அவர் அவரோட ஃபோனை வந்து டைட்டாக வந்து பிடிக்கிறாரு. எந்த பதிலுமே சொல்லாமல் காலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு. ஜங்குக்,
உன்னை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்னொரு பெயிண்டிங்கை வந்து முறைச்சு பார்க்குறாரு. அதில் ஒரு பையனோட பிக்சர் வந்து இருக்கு. பட் அவனோட ஃபேஸ் வந்து பிளாக் கலர் பெயிண்டால கிறுக்கி வச்சிருக்கு. இது யாரோட பிக்சர்னு தெரியல. இப்போ அவர் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறாரு. நீங்கள் காலை வந்து அட்டன் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஓகேவா? அந்த டைம் தான் அவர் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாரு. இங்கே காரில் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அதனால தான் அவர் உங்கள் வீட்டு வாசலில் வந்து காரில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நைட் சூட் போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ யாரோ வந்து டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. வெளியே ஜிமன் தான் நின்றுட்டு இருக்காரு. ஜிமன், என்ன இந்த நேரத்தில் உள்ள வரலாமா? ஓ சாரி, கமன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிடுறீங்க. ஜிமினுமே உள்ளாடி போகிறாரு. நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜிமின் பின்னாடியே போகிறீங்க. அவர் போய் வந்து கவுச்சில் வந்து உட்கார்றாரு. என்னாச்சு ஜிமினா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? ஏன் கால் அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. நீங்கள் ஜிமினை வந்து ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. இதை கேட்கவா இந்த டைமில் இப்படி வந்திருக்காருன்னு? உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஏன் கால் அட்டன் பண்ணல? அது ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு. ஒர்க் முடிச்சுட்டு எங்கே போயிருந்த? லைப்ரரி போயிட்டு காஃபி ஷாப் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். இப்போ உங்களை எரிக்கிற மாதிரி மறைக்கிறாரு. தனியாவா? உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு ஜிமினை பார்க்கறதுக்கே. என்னை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வைக்காத வயான். அது ஜங்குக் கூட. ஓ ஜங்குக், ஓகே. எதுக்காக? அது நாங்கள் லைப்ரரியில் வச்சு மீட் பண்ணினோம். நான் சும்மா காஃபி குடிக்கலாமேன்னு தான். அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு அவரே தான் என்னை இங்கே ட்ராப் பண்ணினாரு. அவன் யாரு? அவன் கூட எதுக்கு காஃபி குடிக்க போனேன்? அவன் எப்படி உன்னை வீடு வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணலாம்? இது என்ன கேள்வி ஜிமின்? இஸ் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? இது எப்போ இருந்து? ரீசெண்டாக தான். ஜிம்மின் இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. இங்கே பாரு வயன், எனக்கு அந்த ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கலை. அவன் எந்த மோட்டிவில் உன்கிட்ட பழகுறான்னு உனக்கு தெரியாது. உன் மூலியமாக நம்ம கம்பெனி சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். ஜிமன், நான் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. யார்கிட்ட வேணாலும் நம்ம கம்பெனியோட சீக்ரெட்ஸை வந்து சொல்கிறதுக்கு. ஜேகே ஹீஸ் எ நைஸ் கை, ஸோ டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஃபேஸ் வந்து மாறுது. இல்லை வயன், நீ அவன் கூட பழகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ இனிமேல் அவன் கூட பேசக்கூடாது. நீங்கள் இப்போ ஜிமினை வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஐ யூ கிட்டிங் ஜிமினா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்னை பார்த்தா உங்ககிட்ட ஜோக் பண்ணுற மாதிரி இருக்கா? நீ ஜோக் பண்ணலன்னா நீ சொல்கிறத என்னால் கேட்க முடியாது. என்னோட ஆன்சர் நோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. ஜிமன், நம்ம வேணா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அதுக்காக நான் யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாதுன்னு சொல்கிற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. நான் அந்த ரைட்ஸை உனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டுருங்க. வயன், என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? ஐம் யுவர் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் உங்ககிட்ட எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ரிலேஷன்ஷிப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதுக்குள்ளே நீ என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறியா ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. என்ன தப்பு வயான்? நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ நான் சொல்கிறத நீ கேட்கணும். யூ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். நீங்கள் ஜிம்மினை அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே ட்ரிகர்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. எனக்கு ஒரு பொருள் வேணும்னா வேணும். அதை யாரோடவும் நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? பொருளா? நான் ஒன்றும் பொருள் கிடையாது ஜிமின். எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷி. ஸோ வாட்? யூ ஆர் மைண்ட். ஸோ யூ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். நோ, ஐ ஹாவ் ஒன் சாய்ஸ். உன்னோட பிரேக்கப் பண்ணிட்டேனா
நான் உன்னோட கிடையாது, ரைட்? இப்போ ஜிம்மின் வந்து உங்களை வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாரு. ஐம் சாரி, பட் ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். லெட்ஸ் பிரேக் அப் அப்படின்னு வந்து நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்லிடுறீங்க. வயன், என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? ஹை யூ கான் மேட்? யா, தட்ஸ் வை ஐ லவ் யூ. பட் இனிமேலும் நான் அப்படியே இருக்க விரும்பலை. ஐம் சீரியஸ், லெட்ஸ் பிரேக் அப். ஜிம்மன் இப்போ வேகமாக அவங்க கன்னத்தில் வந்து பலார்னு அரைகிறாரு. அண்ட் உங்கள் கழுத்தை வந்து நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஐஸ் வந்து அப்படியே ரெட் ஆகுது. என்னடி நினச்சிட்ருக்க? அவ்வளோ ஈஸியெல்லாம் பிரேக்கப்னு சொல்கிற? அந்த ஜங்குக்காக தான் என்ன பிரேக்கப் பண்ணுறியா? சொல்லு. வீடு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறீங்க. என்ன வலிக்குதா? எனக்கும் இப்படி தான் வலிக்குது. நீ அந்த பொண்ணோடையோட பேசும்போது, அவனுக்காக என்கிட்ட பிரேக்கப்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் அப்படியே வந்து ரெட் ஆகுது. உங்களால் சுத்தமாக முடியல. அவர் இப்போ உங்கள் கழுத்தில் கையை எடுத்துடுறாரு. இப்போ உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சாரி பேபி, ஏண்டி என்னை இப்படி கோபப்படுத்துகிற? இங்கே பாரு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல பேபி. ப்ளீஸ் என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு வந்து ஜிமின் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்களை வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் நீங்கள் அவரை வந்து பேக் ஹக் எதுவுமே பண்ணலை. வயன், இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு தான். நீ எனக்கு மட்டும்தான். யாராவது நம்மளுக்குள்ள வந்தா அவங்கள நான் கொன்று போட்டுரு வேண்டி. நீ நீ என்னோட வயன், நீ எனக்கு மட்டும்தான். நீங்க பயமும் அதிர்ச்சியும் கலந்து ஒரு சேர அவர் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடா இவன் வில்லன் மாதிரி பேசிட்டு இருக்கானேன்னு. வயன், நீ என்ன லவ் பண்றல? சொல்ல, நீ என்ன லவ் பண்றல? வாயை திறந்து சொல்லுடி. நீங்க எதுவுமே சொல்லாம அப்படியே அழுதுட்டே பாக்குறீங்க. எனக்கு தெரியும், நீ நீ என்னதான் லவ் பண்ற. ஏதோ கோவத்துல தான் அப்படி பேசிட்ட. இட்ஸ் ஓகே பேபி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமே இப்படியெல்லாம் பேசக்கூடாது, ஓகேவா? உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து பயந்துட்டே ஓகேன்ற மாதிரி தலையை வந்து அசைக்கிறீங்க. ஓகே பேபி, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போகிறாரு. நீங்கள் ஓடி போய் கதை வந்து லாக் பண்ணிவிட்டு அங்கேயே கீழே உட்காந்து அழுகுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே பயமாக இருக்குது. ஜிமினை நினைக்கவே. என்ன இது, ஏன் ஜிமின் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாரு? ஜிமினோட நிஜமான கேரக்டர் இதானா? நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அழுதுகிட்டே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போது அந்த டைம் வந்து ஜேகே கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து கால் வருது. நீங்கள் வந்து அழுதுகிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஓகேடா ஆர்பி, இதோட நான் இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் தான் இந்த சீரீஸோட கடைசி பார்ட், ஓகேவா? ஸோ சாரி, இந்த 1 ஷாட்டோட 3 ஷாட்டோட கடைசி பார்ட், ஓகேவா? ஸோ hope you all like this video. Thank you all. Please support பண்ணுங்க. Bye.